2013ஆம் ஆண்டு முதல் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் நடத்தப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வில் கலந்து கொண்டு தேர்ச்சி பெற்று இன்னும் வேலைவாய்ப்பு பெறாமல் உள்ளவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்தது திமுக. திமுக கொடுத்த இந்த வாக்குறுதியின் நிலை என்ன? விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். பள்ளியை நீங்கள் நடத்தணும்னு விரும்புகிறீங்களா இல்லை க்ளோஸ் பண்ணணும்னு விரும்புகிறீங்களா, தெளிவாக ஒரு டிசிஷன் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி எங்கள் வாழ்க்கையை பார்த்துப்போம். இந்த கவர்மெண்ட் டிஎம்கேன்ற பேரை மாற்றிட்டு அட்டைப்பூச்சின்னு வச்சுக்கோங்க. எங்களுடைய ரத்தத்தை உறிஞ்சிற அட்டை நீங்கள்லாம். மனித நேயமே இல்லாத அரசு சமூக நீதியை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? நீங்கள் பேசுகிற வார்த்தை எதுக்கும், நீங்கள் போடுற ஒயிட் ட்ரெஸ்ஸுக்கும் நீங்கள் தகுதியற்றவர்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன். அரசு கொள்கை முடிவு இந்த வார்த்தையை கேட்டாவே எனக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுதுங்க. அரசு உங்களுக்கு கொள்கையே இல்லாத உனக்கு எது கொள்கை முடிவு? தற்காலிக செவிலியர், தற்காலிக ஆசிரியர், எல்லாமே தற்காலிகமாக இருக்கிறதுக்கு நீங்களும் அரசியல்வாதிகளும் தற்காலிகமாக இருங்க. இதில் என்னங்க தப்பு இருக்கு? அவங்களுக்கு குறைஞ்ச சம்பளம் கொடுக்கலாம்ல. உங்கள் பிள்ளைங்க யாராவது டீச்சர் படிக்கணும்னு நினச்சா தயவு செஞ்சு யாரும் படிக்க வச்சிடாதீங்க. இந்த சமூகம் அதற்கான சமூகம் இல்லை. வாழ்க்கையில் 15 வருஷம் வாழ்க்கைக்கு அடுத்த அந்த டிஎம்கே அரசு ரொம்ப கேவலமாக நடந்துக்கிறாங்க. இப்போ வேலை போடலன்னு வச்சுக்கோங்க, அவங்கள பிரபஞ்சமே தண்டிக்கும். 2013ஆம் ஆண்டு முதல் கிட்டத்தட்ட 4 முறை ஆசிரியர் தகுதி தேர்வுகளில் கலந்து கொண்டு தேர்ச்சி பெற்றும் பணி நியமனம் செய்யப்படாமல் உள்ளவர்களுக்கு திமுக அரசு பொறுப்பேற்ற உடனேயே பணி நியமனங்கள் வழங்கப்படும் என வாக்களித்து ஆட்சிக்கு வந்தது திமுக. ஆனால் 4 முறை ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களை மீண்டும் மீண்டும் தகுதி தேர்வுகளை எழுத வைத்து அவர்களை அதீத மன உளைச்சலுக்கு ஆளாக்கியதோடு பணி நியமனமே செய்யாமல் அளக்கடித்து இறுதியில் வீதியில் இறங்கி போராடும் நிலைக்கு ஆளாக்கி விட்டிருக்கிறது இந்த விளம்பர திமுக அரசு. 2021 177 தேர்தல் அறிக்கை அறிவித்த பிறகு துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளோ இல்லை உயர் பதவிகளில் இருக்கக்கூடிய அதிகாரிகளோ 177 தேர்தல் அறிக்கையை நாம் ஒரு வருஷத்துலையாவது குறைஞ்சது ஒரு 2000 டீச்சர்ஸாவது போட்டுட்டு வரணும் அப்படின்னு ஒரு அறிவுறுத்தல் இல்லாமல் அந்த தேர்தல் அறிக்கையை இதுவரைக்கும் ஒரு போஸ்டிங் கூட போடாமல், ஈவன் ஒரு போஸ்ட்டு கூட போடாமல் 4.25 வருஷம் கலந்துருச்சு. அப்போது இந்த 4.25 வருஷமும் அந்த 177 தேர்தல் அறிக்கையை நடைமுறைப்படுத்தாமல் தடுக்கிறது யார்? சிஎம்லேருந்து டைரக்டர் வரைக்கும் செய்ய முடியுங்கிற ஒரு விஷயத்தை செய்யாமல் தடுக்கிறது யார்? 177 செய்யாமல் தடுக்கிறது யார்? முதலமைச்சரே 110 விதியின் கீழே 19,260 காலி பணியிடங்கள் வரும் ஜனவரி மாதம் 2026ஆம் ஆண்டுக்குள்ளே நிரப்பப்படும்னு சட்டமன்றத்தில் அறிவிச்சிருக்காங்க. சட்டமன்றத்தில் அறிவித்த காலி பணியிடங்களில் இப்போ வரைக்குமே 10,000க்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் போடாமல் இருக்குது. ஜனவரி மாதமும் வந்துவிட்டது, 2026 வந்துருச்சு. ஏன் தொடக்கப்பள்ளியில் தொடர்ந்து இந்த அவல நிலை இருக்குங்கிற நாங்கள் கேள்வியை தான் கேட்குறோம். 2021 திமுக ஆட்சிக்கு வந்ததும் தங்களுக்கான பணி நியமனங்கள் வந்துவிடும் என ஆசிரியர் தகுதி தேர்வுகளில் கலந்து கொண்டு தேர்ச்சி பெற்றவர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த நிலையில் 2021, 2022, 2023 என ஆண்டு தவறாமல் மீண்டும் மீண்டும் ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தப்படும் என்ற அறிவிப்புதான் வெளியானதே தவிர பணி நியமனங்கள் நடத்தப்படவில்லை. 2021 சட்டமன்ற தேர்தலின் போது அப்போதைய நிலவரப்படி ஆசிரியர் தகுதி தேர்வுகளில் தேர்ச்சி பெற்று பணி நியமனங்கள் கிடைக்காமல் இருந்த 20,000க்கும் மேற்பட்டோருக்கு திமுக ஆட்சி அமைந்தவுடனே பணி நியமனங்கள் வழங்கப்படும் என வாக்களித்துவிட்டு மீண்டும் மீண்டும் தகுதி தேர்வுகளை எழுத வைத்ததோடு பணி நியமனமே செய்யாமல் அவர்களின் உணர்வுகளோடு விளையாடியது இந்த விளம்பர திமுக அரசு. 2017, 19, 22 எல்லாத்துலேயும் தகுதி தேர்வு எழுதணும், பாஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் நியமன தேர்வுன்னு ஒன்று 24 வச்சாங்க. ஆனால் அறிவிச்சது 2022 சொன்னாங்க நியமன தேர்வு வைக்கிறேன்னு. ஆனால் வைக்கவே இல்லை. 2024 தான் நியமன தேர்வு வச்சாங்க.
அந்த எக்ஸாமையும் எழுதிட்டோம். நாங்கள் வந்து தொடக்க கல்வி வந்து நல்லா தரமாக தரணும் அப்படின்றக்காக தான் நீங்கள் வைக்கிற எல்லா எக்ஸாமையும் நாங்கள் எழுதணும். நாங்கள் 1லேருந்து 5 வரைக்கும் கிளாஸ் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு எவ்வளோ எக்ஸாம் எழுதணும். 4 முறை தகுதி தேர்வு எழுதியிருக்கோம், ஒரு தமிழ் தகுதி தேர்வு எழுதியிருக்கோம், அதை விட்டுட்டு நியமன தேர்வும் எழுதியிருக்கோம். எல்லாத்துலேயுமே பாஸ் பண்ணியிருக்கோம். எங்கள் பிள்ளைங்களே எங்களை கேலி பண்ணுறாங்க, இன்னும் 1 வருஷம் போருங்க, நாங்கள் வேலைக்கு போயிடுவோம், அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் இருந்து பார்த்துக்குங்க அப்படின்றாங்க. அப்போ நாங்கள் படித்த படிப்பெல்லாம் எங்களை ஆசிரியர் கனவாகணும் அப்படின்ற வெறியோடு தான் படித்தோம். அப்படி நாங்கள் படிச்சுட்டு இப்போ வந்துட்டு வேலை இல்லாமல் நாங்கள் உட்காந்துருக்கோம். எல்லாம் எங்கே போனாலும் எங்களுக்கு அசிங்கம். ஆசிரியர் பணி ஒன்றையே தங்களது லட்சியமாக மனதில் நிறுத்தி இந்த முறையாவது பணி நியமனம் கிடைத்து விடாதா என்ற எதிர்பார்ப்பில் விளம்பர திமுக அரசு நடத்திய அத்தனை தேர்வுகளையும் எழுதி தேர்ச்சி பெற்றவர்களுக்கு இறுதியில் மிஞ்சியது என்னவோ போராட்டக்களம் என்னும் தார் சாலைகள்தான். ஆசிரியர் தகுதி தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றிருந்தாலும் நியமன தேர்வு எழுத வேண்டியது கட்டாயம் என்ற அரசாணைக்கு எதிராக எதிர்க்கட்சியாக இருந்தபோது ஓங்கி குரல் கொடுத்த இதே ஸ்டாலின் தான் இன்று நியமன தேர்வுகளோடு தமிழ் தகுதி தேர்வையும் கட்டாயமாக்கி விட்டிருப்பதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. எல்லா விதத்துலையும் கஷ்டப்பட்டுட்டோம், எங்கெங்கே போகணுமோ எல்லாமே பண்ணிட்டோம், எவ்வளவு முயற்சி பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிட்டோம். தகுதியை நிரூபிக்காமல் நாங்கள் பண்ணலை. எங்களுடைய தகுதியை நீங்கள் வச்ச ஒரு கட்டத்துலேயும் நாங்கள் பாஸ் பண்ணி எங்களுடைய திறமையை நிரூபிச்சுட்டு தான் இங்கே நாங்கள் வந்து நிற்கிறோம். தயவு செஞ்சு கவர்மெண்ட் வந்து இதை கன்சிடர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒன்றுமே வந்து அடுத்த தலைமுறையும் சேர்த்து பாதிக்குது. இப்போ ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் இல்லாமல் வேறு எதுவுமே இல்லை. அதுக்கு மேலே வந்து எலிமெண்ட்ரி லெவலில் வந்து ஒரு எஜுகேஷன் வந்து சிறப்பாக கொடுக்க முடியாமல் அந்த குழந்தை மேலே போய் என்ன படிக்கும், என்ன பண்ணுவாங்க? இப்போ நாங்கள் அவங்களுக்கு உதாரணமாக இருக்கோம். எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சர்ஸாக நாங்களே உதாரணமாக இருக்கிறோம். என்னதான் கஷ்டப்பட்டு படித்து நீ மேலே வந்தாலும் கடைசியாக இப்படி தான் ரோட்டில் தான் உட்காரணும் அப்படிங்கிறதுக்கு எங்களை ஒரு உதாரணமாக இங்கே உட்கார வச்சுருக்குறாங்க. ஆசிரியர் தகுதி தேர்வு, நியமன தேர்வு, தமிழ் தகுதி தேர்வு என அத்தனை தேர்வுகளையும் எழுதி கிட்டத்தட்ட 23,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தேர்ச்சி பெற்ற நிலையில் வெறும் 2,768 பணியிடங்களை மட்டுமே நிரப்பி அவர்களின் வயிற்றில் மீண்டும் ஒருமுறை அடித்தது இந்த விளம்பர திமுக அரசு. 2021, 2022, 2023 ஆண்டுகளில் டிஆர்பி எனப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வு ஆணையத்தால் அறிவிக்கப்பட்ட காலி பணியிடங்களின் எண்ணிக்கையே 14,000-ஐ தாண்டும் என்ற நிலையில் எந்த அடிப்படையில் வெறும் 2,768 பணியிடங்களை மட்டுமே நிரப்பப்பட்டன என கேள்வி முன்வைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் அடிப்படை கல்வி சொல்லிக் கொடுக்குற தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் 13 வருஷமாக நியமிக்கப்படலை. 2012ஆம் ஆண்டுக்கு பிறகு 2013லேருந்து இப்போ 2026 வரைக்கும் நாங்கள் 4 முறை தகுதி தேர்வு எழுதிட்டோம், 1 முறை நியமன தேர்வு எழுதிட்டோம், எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணியிருக்கோம். 2013 நடந்த தகுதி தேர்வில் நாங்கள் இங்கே இருக்க நிறைய பேர் 100 மதிப்பெண்களுக்கு மேலே வாங்கியிருக்கோம். ஆனால் எங்களுக்கு அந்த 4 முறை நடந்த தகுதி தேர்வில் 1 முறை கூட பணி நியமனம் வழங்கப்படலை. இப்போ நடந்த நியமன தேர்வுலையும் வெறும் 2,400 பணியிடங்கள் மட்டும்தான் நிரப்பியிருக்காங்க. டிஆர்பி மூலம் அரசு பள்ளிகளில் உள்ள காலி பணியிடங்களை ஆசிரியர் தகுதி தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றவர்களை கொண்டு நிரப்பாமல் தற்காலிக ஆசிரியர்களை பணி நியமனம் செய்து பள்ளிக்கல்வித்துறையையே சிதைப்புக்கு உட்படுத்தி வருகிறது திமுக. அதிலும் நிலையான ஊதிய முறையும் இல்லாமலும் பணி பாதுகாப்பும் இல்லாமலும் 11 மாத காலத்துக்கு மதிப்பூதியத்தின் கீழ் எந்தவித சலுகைகளும் இன்றி பல்வேறு நிபந்தனைகளுக்கு உட்பட்டு கான்ட்ராக்ட் அடிப்படையில் கொத்தடிமை கூலிகளை காட்டிலும் மிகவும் கீழ்த்தரமான நிலையில்தான் இந்த தற்காலிக ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படுகிறது என்பதுதான் உச்சகட்ட வேதனையே. அதாவது கட்டிட வேலைக்கு சித்தால் பெரியால் என தினக்கூலி அடிப்படையில் ஆட்களை வேலைக்கு அழைப்பது போல்தான் அரசு பள்ளிகளில் தற்காலிக ஆசிரியர் பணி நியமனங்களும் மாறி கிடக்கின்றன. இதில் ஆசிரியர் தகுதி தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றவர்களில் பெரும்பாலானோர் தங்களின் வாழ்வாதாரத்திற்காக கட்டிட பணி என்றாலும் பரவாயில்லை என கிடைக்கும் வேலையை செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது கொடூரத்தின் உச்சம் என்றே சொல்ல வேண்டும். எங்களுடைய தகுதியை வந்து நாங்கள் நிறைய முறை நிரூபிச்சிருக்கோம். இது வந்து 1 தடவை 2 தடவை இல்லை, பல முறை நிரூபிச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி அவங்க வந்து மற்ற ஆசிரியர்கள் போட்டுறாங்க, ஒரு டெம்பரரியாக ஒரு டீச்சர்ஸ் போட்டாங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் இப்போ நாங்கள் வந்து எங்கள் தகுதியை நிரூபித்து எங்களுக்கு வேலை கிடைக்கணுன்ட்டு நாங்கள் இவ்வளோ தூரம் போராடியும் கேட்டு பார்த்துட்டோம். நாங்கள் பார்க்காத அமைச்சர்கள் இல்லை, எல்லாரையுமே நாங்கள் பார்த்துட்டோம். யாருமே எங்களுக்கு வந்து சரியாக இப்போ வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்காம தான் இருக்காங்க. இப்போ என் கூட படித்தவங்க எல்லாருமே ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டு
கூலி வேலைக்கு தான் போயிட்டு இருக்காங்க, மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. எங்க இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு மாடு மேய்க்கிறதுக்கான தகுதினா டீச்சர்ஸ்க்கு படிச்சிருக்கணுமான்னு நான் ஒரு கொஷினை வைக்கிறேன். மாடு மேய்ச்சிட்டு இருக்காங்க, என் கூட படித்தவங்க கூலி வேலைக்கு போகிறாங்க, மேஷன் வேலைக்கு போகிறாங்க. இவங்கெல்லாம் வந்து திரும்ப வந்து அவங்க மட்டும் இல்லை, அவங்களுடைய தலைமுறையில் யாரையுமே இது மேலே படிக்க வைக்கிறதுக்கே பயப்படுறாங்க. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தற்காலிக ஆசிரியர்களை நியமிக்கும் அளவுக்கு அரசு பள்ளிகளில் காலி பணியிடங்களின் எண்ணிக்கை தலைவிரித்தாடி கொண்டிருக்க தகுதியானவர்களை கொண்டு காலி பணியிடங்களை நிரப்பி இருந்தாலேயே இன்று பணி நியமனம் கோரி அவர்கள் வீதியில் இறங்கி போராட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்காது. இந்த 13 ஆண்டு காலத்தில் 2700 பேரை மட்டும் போட்டிருக்கீங்க. டிவைடட் பை 13ன்னு போட்டிங்கன்னா எவ்வளோ வருது? 300 சில்லரை கூட வரல. அப்போ ஒரு வருஷம் ஃபுல்லாக 300 டீச்சர்ஸ் தான் ரிட்டையர் ஆகுறாங்களா? கவர்மெண்ட் ஸ்கூலில் இத்தனை பேர் சேர்ந்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸுன்னு சொல்கிறீங்க, அத்தனை டீச்சர்ஸ் தேவைப்படும்ல. டீச்சர்ஸ் எங்கே இருக்காங்க? நீங்கள் எல்லாம் ரவுண்ட்ஸே போகிறது இல்லையா? நீங்கள் வர்றதுக்கு முன்னே மீடியா மட்டும் வந்துடுதாங்க. எல்லாமே செட்டு போடுறீங்க, எல்லாமே ட்ராமா பண்ணுறீங்க. ஒன்றாவது உண்மையாக நடத்துகிறீங்களா? எங்களுடைய உள்ளார்ந்த உணர்வுகளை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களா? இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க, நாங்களும் மனுஷங்க தானே. ஒரு பக்கம் பணி நியமனம் கோரி ஆசிரியர் தகுதி தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றவர்கள் போராடி கொண்டிருக்க, மறுபக்கம் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளிகளில் ஆசிரியர் பற்றாக்குறையை கண்டித்து மாணவர்களும் பெற்றோர்களும் போராடி வருவது திமுக ஆட்சியில் எப்பேற்பட்ட அவலகதி நிலவிக் கொண்டிருக்கிறது என்பதற்கு சான்று. ஒரு பள்ளியில ஒரு மாணவன் எனக்கு ஆசிரியர் இல்லைன்னு போராடுற நிலைமை வேற எந்த மாநிலத்திலேயாவது இருக்கான்னு என்னால் சொல்ல முடியல. நான் எங்கேயுமே பார்க்கல, அதை இங்கே தான் பார்க்குறேன். ஒரு மாணவன் வந்து எனக்கு ஆசிரியர் இல்லை அப்படின்னு சொல்லி போராடுற நிலைமை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வேலையில் இருக்கிற டீச்சர்ஸ் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களால பணி சுமை தாங்க முடியல, விஆர்எஸ் கொடுங்கன்னு கேட்குறாங்க. பணி சுமை அவங்களால தாங்க முடியலன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த அளவுக்கு வேக்கன்சி இருக்கிறவங்களால வேலை செய்ய முடியல. வேலை செய்ய நாங்கள் இத்தனை பேர் தகுதியோட தயாராக இருக்கிறோம், எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. மாணவர்களுடைய நலனை கருத்தில் வச்சாவது கண்டிப்பாக வாய்ப்பு கொடுங்க. இந்த லட்சணத்தில் கல்வியில் சிறந்த மாநிலம் தமிழ்நாடு என தனக்குத்தானே நலங்கு சூட்டி விழா எடுத்துக் கொள்ளும் விளம்பர முதல்வர் ஸ்டாலினின் போக்கை எவ்வளவு விமர்சித்தாலும் ஈடாகாது. இப்போ கூட என் கூட ஒரு பாப்பா வந்திருக்காங்க, என்னோட ஃப்ரெண்டோட பாப்பா தான். அவங்க என்ன கேட்குறாங்க, எங்க ஆண்டி உங்களுக்கே இத்தனை வருஷம் நீங்கள் போராடி உங்களுக்கு வந்து கிடைக்கலையே, நாங்கள் படித்து மட்டும் எங்களுக்கு வேலை கிடைச்சிட போதா, நான் எந்த நம்பிக்கையில் நாங்கள் படிக்கட்டும்னு அந்த பொண்ணு என்னை பார்த்து கேட்குது. இதுக்கெல்லாம் நாங்கள் வந்து என்ன பதில் சொல்ல முடியும்? இதுக்கு கவர்மெண்ட் வந்து என்ன பதில் சொல்ல முடியும்? இப்போ இந்த நீங்கள் விதைக்கிற ஒன்றொன்றுமே இப்போ சின்ன பிள்ளைங்கிட்ட இருந்து அது வந்து வளர்ந்துட்டு தான் இருக்குது. அதனால் தயவு செஞ்சு எங்களுடைய கருத்தை வந்து நாங்கள் எல்லா இடத்துலையும் வச்சுட்டோம். இதுக்கு மேலே எங்களுக்கு வந்து இந்த எங்களுடைய கருத்து வைக்கிறதுக்கான இதுக்கு மேலே நாங்கள் எங்கே போகணும்னு தெரியல. தமிழகத்தில் சுமார் 4000க்கும் மேற்பட்ட அரசு தொடக்க பள்ளிகள் ஒரே ஒரு ஆசிரியரை கொண்டே செயல்படுகின்றன. சுமார் 4500 அரசு பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்களே இல்லை. இப்படி திமுக ஆட்சியில் அரசு பள்ளி மாணவர்களின் எதிர்காலமே கேள்விக்குறியாகி நிற்க, நிதி பற்றாக்குறையை காரணம் காட்டி கான்ட்ராக்ட் முறையில் தற்காலிகமாக ஆசிரியர்களை பணி நியமனம் செய்யும் போக்கு திமுக ஆட்சியில் தமிழகத்தின் கல்வித்தரம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவே விமர்சிக்கப்படுகிறது. ஒரு ஆசிரியர் கனவோட படிக்க வந்த ஒரு சமூகமே டோட்டலாக வந்து அழிஞ்சு கண்ணுக்கு காணாமல் தெரியாமல் போயிடுச்சு. இந்த 20,000 பேர் இப்போ உட்காந்துருக்கான். இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு, இன்னும் ஒரு 4 வருஷம் கழிச்சு இன்னொரு எக்ஸாம் சொல்லி வச்சானா இங்கே ஒரு உட்கார கூட 6 ஆள் இருக்காது. அந்த ஆசிரியர் சமுதாயமே சுத்தமாக அழிஞ்சிரும். அரசு பள்ளிகளை வந்து இந்த அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளெல்லாம் வந்து எப்படி தெரியுதுன்னா, ஒரு தொலைநோக்கு பார்வையில் யோசிச்சோம்னா நான் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு அரசு பள்ளிகளே இருக்காது, ஆசிரியர்கள் சமுதாயமே இருக்காது. இதெல்லாம் மூடிட்டு சுத்தமாக தனியார் பள்ளிகள் தான் இருக்கும். இங்கே யாருக்குமே வந்து அரசாங்கத்துக்கு வேலையே இல்லாமல் போயிடும். அதே சமயத்தில் இந்த சமுதாயமும் ஒரு நல்ல சமுதாயமாக உருவாமாங்கிறதே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகமாக இருக்குது. இந்த லட்சணத்தில் இந்தியாவில் உயர்கல்வியில் தமிழ்நாடுதான் முதலிடத்தில் இருப்பதாக விளம்பர முதல்வர் ஸ்டாலின் பெருமை பீற்றிக் கொள்வதே எந்த ரகத்தில் சேர்ப்பது என்றே தெரியவில்லை. மலை கிராமங்களில் உள்ள பள்ளிகளில் தகுதியே இல்லாத ஆசிரியர்கள் பணியமர்த்தப்படுவதாகவும், போலி மருத்துவர்களுக்கு இணையாக போலி ஆசிரியர்களை உருவாக்கிய பெருமை விளம்பர திமுகவையே சாரும் எனவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. ஓராசிரியர் பள்ளி வந்து நிறைய இருக்குது. எதுக்காக? இப்போ ஒரே ஆசிரியர் 1ஆம் வகுப்பு பாடம் எடுப்பாரா, 2வது எடுப்பாரா, 5வது எடுப்பாரா? நீங்கள் பள்ளியை வந்து நீங்கள் நடத்தணும்னு விரும்புகிறீங்களா, இல்லை க்ளோஸ் பண்ணணும்னு விரும்புகிறீங்களா? தெளிவாக ஒரு டிசிஷன் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி எங்கள் வாழ்க்கையை பார்த்துப்போம். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நாங்கள் வந்து கல்வியை ஊக்குவிக்கிறோம், இந்த அரசு வந்து உயர்கல்வியில் வந்து
இந்தியாவிலே முதல் தரமாக இருக்குது. பேஸ் மட்டும் வீக்காக இருந்து பில்டிங் ஸ்ட்ராங்காக இருந்து என்னங்க பிரயோஜனம்? ப்ராப்பராக டிடிஎட் பிஎட் முடித்த டீச்சர்ஸ் இருக்காங்க. எம்பிபிஎஸ் முடிக்காமல் டாக்டராக அவங்க சர்வீஸில் இருந்தால் நீங்கள் அவங்கள போலி டாக்டர்னு சொல்கிறீங்க. அப்போ போலி ஆசிரியர்களை நீங்கள் ஏன் வச்சுருக்கீங்க? உங்கள் கவர்மெண்ட்டில் தானே இருக்குது, நான் போய் சொல்லலை. இது எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம். நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க? பெட்ரு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு எலெக்ஷனில் வின் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு பதில் வந்து ஒரு டெம்பரவரியாக ஒரு சிஎம்ஐ போட்டுக்கலாம், டெம்பரவரியாக ஒரு கல்வி அமைச்சரை போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஒட்டுமொத்த அரசு துறையையும் ஒப்பந்த அடிப்படையில் தனியார் மயமாக மாற்றிவிடப்பட்டிருக்கும் போது ஆட்சி அதிகாரத்தையும் ஒப்பந்த அடிப்படையில் தனியாரிடம் கொடுத்து விடலாமே. ஆட்சியாளர்கள் என்ற பேரில் நீங்கள் எதற்கு என்ற போராட்டக்காரர்களின் கேள்வி திமுகவின் கடந்த 4.5 ஆண்டுகால ஆட்சிக்கு விழுந்த செருப்படி என்றே சொல்ல வேண்டும். அதிலும் ரத்தத்தை உறிஞ்சும் அட்டைப்பூச்சிகள் தான் இந்த விளம்பர திமுக ஆட்சி என போராட்டக்காரர்கள் கோபத்தில் கொப்பளிப்பதை பார்க்கும் போது அவர்களின் அளவு கடந்த பாதிப்பு புரிகிறது. அரசு கொள்கை முடிவு இந்த வார்த்தையை கேட்டாவே எனக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுதுங்க. அரசு உங்களுக்கு கொள்கையே இல்லாத உனக்கு எது கொள்கை முடிவு? என்னதான் அந்த கொள்கை முடிவு சொல்லுங்க. அட்டைப்பூச்சி மாதிரி இந்த ஏழைகளோட ரத்தத்தை உறிஞ்சிருதா, உழைப்பை சுரண்டுறதா, வேற ஏதாவது வேலை இருக்குன்னு நீங்கள் சொல்லிட்டா கூட பரவாயில்லையே. தற்காலிக செவிலியர், தற்காலிக ஆசிரியர், எல்லாமே தற்காலிகமாக இருக்கிறதுக்கு நீங்களும் அரசியல்வாதிகளும் தற்காலிகமாக இருங்க. இதில் என்னங்க தப்பு இருக்குது? அவங்களுக்கு குறைஞ்ச சம்பளம் கொடுக்கலாம்ல. எதுக்கு? உங்களுக்கு தகுதியே இல்லையே. உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் ஒர்க் பண்ண தெரியலையே. ஏங்க டெட்டு முடிச்ச ஒரு டீச்சருக்கு ப்ரைவேட் ஸ்கூலில் எச்எம்மாக இருக்க தகுதி இல்லையா? பிரின்சிபலாக இருக்க தகுதி இல்லையா? ஏன் அங்கே அனுப்புங்க? அனைத்து தகுதிகளும் இருந்தும் கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளுக்கு மேலாக பணி நியமனம் கோரி போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும், இதனால் குடும்பத்தில் மரியாதை இழந்து சமூகத்தின் ஏளன பேச்சுகளுக்கு ஆளாகி மனரீதியாக பாதிக்கப்பட்டு எத்தனையோ முறை தற்கொலை என்னும் முடிவுக்கு தள்ளப்பட்டேன் என தனக்கு நேர்ந்த அவமானத்தை போராட்டத்தில் ஈடுபட்ட பெண் ஒருவர் குரல் உடைந்து தழுத்தழுக்க விளக்கிய விதம் இதயத்தை கணக்கச் செய்தது. நான் நிறைய முடிவு எடுத்திருக்கேங்க. அந்த மாதிரி இறந்துடலான்னு சொல்லி நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு நிச்சயதார்த்தம் நடக்க போகிற இடத்துல கூப்பிட்டு அந்த புள்ளை இன்னும் நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டு கேட்டிருக்கு. என்ன படிக்கிறேன்னு கேட்டிருக்காங்க. நான் டீச்சர் ட்ரைனிங் படிக்கணும், எனக்கு டீச்சர் ஆகணும்னு ஆசைன்னு சொல்லிவிட்டு அந்த புள்ளை சொல்லியிருக்கு. அதுக்கு என்னை கூப்பிட்டாங்க, ஏதோ ஃபங்க்ஷன் கூப்பிட்றாங்கன்னு நானும் போயிட்டேன். 100 பேர் இருந்தாங்கங்க. அவங்க எல்லோரும் முன்னாடி என்னை நிற்க வச்சுட்டு இந்த அக்காவும் டெட்டு பாஸ் பண்ணிட்டு சிவி எல்லாம் முடிச்சுட்டு நியமன தேர்வுலையும் சிவி முடிச்சுட்டு வீட்டில் வெட்டியாக இருக்காங்க, நீயும் அதை படிச்சேன்னா உனக்கு வேலை கிடைக்காதுன்னு அத்தனை பேர் முன்னாடி என்னை அவமானப்படுத்தினாங்க. உண்மையாக நான் ஏன் உயிரோடு இருக்கேன்னு எனக்கு தெரியல. இன்னும் நான் எவ்வளோ அவமானத்தை சந்திக்கணும்னு எனக்கு தெரியல. எங்கள் பாப்பா இன்னும் 2 வருஷத்தில் காலேஜ் போகிறா. நான் அவளையும் படிக்க வச்சுக்கிட்டு நானும் படிச்சுக்கிட்டு இது என்னன்னே புரியலைங்க. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி 15 முறை அறவழியில் அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டும் தங்களை அமைச்சரோ அதிகாரிகளோ யாருமே சந்திக்கவில்லை என்றும், மனிதநேயமே இல்லாத திமுகவுக்கு சமூக நீதியை பற்றி பேச எந்த அருகதையும் இல்லை என திமுக மீதான தனது கோபத்தை கொட்டி தீர்த்துள்ளார் பெண் ஒருவர். நான் 15 முறை வந்திருக்கேன், ஒரு கல்வி அமைச்சரும் வரல, ஒரு சிஎம் சைட்லேருந்து ஒரு ஆளும் வரல. நாங்கள் பாட்டுக்கு வரோம், உட்காடுறோம், கேட்டாக்கா வந்து இது நல்லாட்சின்றாங்க. இது எந்த வகையில் ஒரு நல்லாட்சின்ட்டு எனக்கு தெரியலைங்க. வாயில் மட்டும் சமூக நீதி கொடுக்குற இவங்கெல்லாம் மனுஷங்களான்னு எனக்கு நிஜமாவே தெரியலைங்க. முதல்ல ஹியூமனிட்டியோடு இருக்கணும். மனித நேயமே இல்லாத அரசு சமூக நீதியை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? நீங்கள் பேசுகிற வார்த்தை எதுக்கும், நீங்கள் போடுற ஒயிட் ட்ரெஸ்ஸுக்கும் நீங்கள் தகுதியற்றவர்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்வேன், நீங்கள் வந்து ஒரு தகுதியே இல்லாதவங்க, மனுஷனாக இருக்கவே நீங்கள் தகுதி இல்லாதவங்க. திமுக ஆட்சியில் தேர்வெழுதியே சோர்ந்து விட்டதாகவும், ஆட்சி நடத்தவோ சமூக நீதி என்ற வார்த்தையை உச்சரிக்கவோ திமுகவுக்கு கொஞ்சமும் தகுதியே இல்லை என்றும் அந்த பெண் கொதித்து பேசியுள்ளார். எங்களுக்கு மறு தேர்வு வேண்டாங்க. ஏற்கனவே நாங்கள் டெட்டே 3 தடவை பாஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்றதுக்கான சான்றிதழை கொடுத்துட்டு திரும்ப எங்களுக்கு தேர்வு வேணாம். ரெக்யூப்மெண்ட் எக்ஸாமே பாஸ் பண்ணிட்டோம், திரும்ப ஒரு எக்ஸாம் வைப்பீங்களா? வைப்பாங்கங்க. இவங்க சொன்னால் கூட சொல்ல முடியாது, வைப்பாங்க. அது வேணாங்க. எங்களுக்கு எக்ஸாமே எழுதிக்கிட்டு இருந்தா அப்போ நாங்கள் எப்போ தாங்க எங்கள் லைஃப்பை பார்க்குறது? ரொம்ப மன உளைச்சலாக இருக்குங்க. எங்கள் உடல் நலமும் மனநலமும் கருதி தயவு செஞ்சு எங்களுக்கு அடுத்த தேர்வு இல்லாமல்
சான்றிதழ் கண்டிப்பாக வேணுங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் பாஸ் பண்ணவங்களுக்கு வேலை போடணுங்க. 19,260 ஆசிரிய பணியிடங்கள் உட்பட 75,000த்திற்கும் மேற்பட்ட அரசு பணியிடங்கள் வரும் ஜனவரி 2026க்குள் நிரப்பப்படும் என 2024ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்றத்தில் 110 விதியின் கீழ் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார் விளம்பர முதல்வர் ஸ்டாலின். திமுகவின் ஆட்சியும் முடிவுரை காலத்தை எட்டிவிட்டது. விளம்பர முதல்வர் அறிவித்த டெட்லைனும் காலாவதி தேதியை நெருங்கிவிட்டது. ஆனால் 19,260 ஆசிரியர் பணியிடங்கள் மட்டும் நிரப்பப்படாமல் உள்ளதுதான் வேதனையின் உச்சம். பள்ளியை வந்து நீங்கள் நடத்தணும்னு விரும்புகிறீங்களா இல்லை க்ளோஸ் பண்ணணும்னு விரும்புகிறீங்களா, தெளிவாக ஒரு டிசிஷன் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி எங்கள் வாழ்க்கையை பார்த்துப்போம். இந்த கவர்மெண்ட் வந்து டிஎம்கேன்ற பேரை மாற்றிட்டு அட்டைப்பூச்சின்னு வச்சுக்கோங்க. எங்களுடைய ரத்தத்தை உறிஞ்சிற அட்டை நீங்கள்லாம். மனித நேயமே இல்லாத அரசு சமூக நீதியை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? நீங்கள் பேசுகிற வார்த்தை எதுக்கும், நீங்கள் போடுற ஒயிட் ட்ரெஸ்ஸுக்கும் நீங்கள் தகுதியற்றவர்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன். அரசு கொள்கை முடிவு இந்த வார்த்தையை கேட்டாவே எனக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுதுங்க. அரசு உங்களுக்கு கொள்கையே இல்லாத உனக்கு எது கொள்கை முடிவு? தற்காலிக செவிலியர், தற்காலிக ஆசிரியர், எல்லாமே தற்காலிகமா இருக்கிறதுக்கு நீங்களும் அரசியல்வாதிகளும் தற்காலிகமா இருங்க. இதுல என்னங்க தப்பு இருக்கு? அவங்களுக்கு குறைஞ்ச சம்பளம் கொடுக்கலாம்ல. உங்க பிள்ளைங்க யாராவது டீச்சர் படிக்கணும்னு நினைச்சா தயவு செஞ்சு யாரும் படிக்க வச்சிடாதீங்க. இந்த சமூகம் அதற்கான சமூகம் இல்லை. வாழ்க்கையில 15 வருஷம் வாழ்க்கைக்கு எடுத்த அந்த டிஎம்கே அரசு வந்து ரொம்ப கேவலமா நடந்துக்கிறாங்க. இப்ப வேலை போடலன்னு வச்சுக்கோங்க, அவங்கள பிரபஞ்சமே தண்டிக்கும். வெறும் அறிவிப்புகளை மட்டுமே வெளியிட்டு ஆசிரியர் தகுதி தேர்வுகளில் வெற்றி பெற்றவர்களை எதிர்பார்ப்பில் ஏங்க வைத்து ஏமாற்றி வந்த திமுகவுக்கு வரும் தேர்தலில் தக்க பாடம் கற்பிக்கப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்பதுதான் உண்மை நிலவரமாக உள்ளது.